நான் வெளியே கூட ஒரு போர்டு பார்த்தேன். நான் வேலை பார்க்குற ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு விதையை போட்டு போகிறேன். அதை நான் வந்து நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன். அதுமாதிரி அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக இருந்தாலும் சரி அவன் என்ன பண்ணிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் கோவில்பட்டி எஸ்ஐயாக இருக்கும்போது அந்த பரபரப்பாக பேசப்பட்ட அந்த ஆடியோ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் இசைக்கு ராஜா. தமிழ்நாடு காவல்துறையில் வந்து 2016 வந்து பணிபுரிகிறேன். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனி தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஸ்ஐயாக இருக்கிறேன். நான் வந்து பிஇ, எம்பிஏ, எம்டெக், எம்ஏபிஎல் முடிச்சிருக்கேன். அதுபோக நான் வந்து இந்தியன் கிக் பாக்ஸர். கிக் பாக்ஸிங்கில் வந்து வேர்ல்டு கப் அண்ட் ஏசியன் வந்து வேர்ல்டு கப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏசியன் வந்து கோல்டு பண்ணியிருக்கிறேன். எஸ்ஐயாக வந்து ஈஸியாக வந்துடலாம், பட் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நான் அது ஓப்பனாக சொன்னேன், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஓரளவு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எஸ்ஐ ஆகிட்டு பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்திருப்பாங்க. ஈஸியாக இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்துருக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இதுனாப்பெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே என்ன வந்ததுனால வந்து எனக்கு ரொம்ப ஒரு லேட்டாக கிடச்ச மாதிரி இந்த வேலை. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்ததுனால இந்த வேலையை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப விரும்பி ரொம்ப ரசித்து நான் பண்ணுறேன். ஒரு 5 வயசுல அந்த என்ன வந்துருச்சு, 26 வயசில் நம்ம யூனிஃபார்ம் போடுறோம். ஸோ 25 வயசு ஒரு 20 வருஷம் கனவு வந்து நமக்கு நிறைவேறும் போது எப்படி இருக்கும். சிலர் வந்து நிறைய என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு வேலை கிடச்சா போச்சு வந்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் அப்படி ஆரம்பித்து ஒரு ஆசைப்பட்டு கூட வந்துக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி வரல. இத்தனை வருஷம் ஆசைப்பட்டு வந்தனால இந்த வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில டைம்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வேலை இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நிறைய ஹேண்டில்ஸ் இருந்தாலும் வந்து இதை விட்டு நம்மளுக்கு போதுன்னு நம்ம மனசு வருது. அந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா அதான் உண்மை. ரெகுலராக வந்து டியூட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம இப்படி தான் சொல்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை வந்து என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம். ஏன்னா ஏற்ற ப்ரொபோசல் தான். ஸோ அப்போ அதனால தான் இது வந்து நான் சூஸ் பண்ணேன். நினைப்போம் ஃபர்ஸ்ட் நாள்னு ஒருத்தன் வந்து தம் அடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பப்ளிக் பிளேஸில் எத்தனை பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் தம் அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வேலைக்கு போக மட்டும்லாம் வந்து ரோட்டில் தம் அடிக்கிறான், சரக்கடியாக அவனை பார்த்தாலே நம்ம கோவம் தான் வரும். ஸோ அவன் நம்ம என்ன பண்ணுவோம், அவனை தட்டி கேட்க முடியுமா, தட்டி கேட்டால் நம்ம ஏதாவது பேசுவோம். ஆனால் இந்த வேலையில் இருந்து அது அப்படி கிடையாது நமக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஒரு சின்ன தவறுகளையும் தட்டி கேட்கலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அதாவது ஆல்ரெடி சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. இவங்க வந்து என்ன பண்ணலாம், இவங்க வந்து நிறைய எல்லா பெட்டிஷன்ஸில் எல்லா விஷயத்தையும் நம்ம தான் ஓடிட்டு போகிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு எனக்கு. சரி, நம்மளுக்கு இதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேலை வந்து என்ன, எனக்கு 28 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 28 வருஷமே வந்து நம்ம சப் இன்ஸ்பெக்டராகவே சர்வீஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேலை பார்க்குறோம். எதிர்ப்புகள் நிறைய வரும். நம்ம வந்து கரெக்டாக வேலை பார்க்க நினைக்கும் போது வந்து எனக்குலாம் எவ்வளோ ஹடில்ஸ் இது வரைக்கும் நான் வேலை பார்த்ததில் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைம்ஸ் கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் அப்பப்போ போடுவாங்க. ஸோ அதிகாரிகள் சப்போர்ட் நல்லா இருக்கும், ஆஃபீஸர் சப்போர்ட் வந்து ஓரளவு இருக்கும். அவங்க சப்போர்ட்டுக்கு போய் தான் அப்படி பிரச்சனைலாம் போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து நான் வேலை பார்த்தோம், எப்படி கடவுளும் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஸோ அதில் நம்ம அநியாயமான வேலை பார்த்தா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கடவுளும் காப்பாற்ற ஒரு நம்பிக்கையில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கில்ல. நிறைய இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது வந்து எவ்வளோ பிரச்சனைகள். ஸோ பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பொதுவாக வந்து போலீஸில் அப்படி தான், ஏதாவது ஒன்றா பெட்டிஷன் போடுவாங்க, ப்ரைவேட் கேஸ் போடுவாங்க. ஸோ இவங்க போடுற ப்ரைவேட் கேஸுக்கு ஹிட்டு உட்காந்துட்டா நம்மளால் வேலை பார்க்க முடியாது. பப்ளிக் என்ன பண்ண முடியாது, நம்மளால் சர்வீஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதான் எப்பவுமே ஒரி பண்ணிக்க முடியாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த வேலையை ரொம்ப விருப்பப்பட்டு வந்ததுனால வந்து நம்ம எதை பற்றியும் ஒரி பண்ணிக்கிறதில்ல. பட் வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா எல்லாருமே வந்து மனைவியெல்லாம் சப்போர்ட் பண்ண பிரச்சனை இல்லை. நீங்கள் கோவில்பட்டி எஸ்ஐயாக இருக்கும்போது அந்த பரபரப்பாக பேசப்பட்ட அந்த ஆடியோ இஷ்யூ பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஆடியோ வந்து யதார்த்தமாக நடந்த உண்மை, யதார்த்தமாக நடந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கும்போது அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. குரூப்பு வேறு ஒரு சண்டியர்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சும்மா அதில் ஒரு வான் பண்ணி போட்டுவிட்டேன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறது வந்து எஸ்ஐக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு மிரட்டி வந்து போட்டுவிட்டேன். அது எதுவும் போடணும்னு சொல்லி அப்படிலாம் போடல. அந்த குரூப்பை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு இதாச்சு, ஏன்னா இவங்க இத்தனை பேர் அசம்பிள் ஆகிட்டு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது அதில் அதில் இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேத்துக்கு மேலே இருந்தாங்க. 60 பேத்துல ஒரு 30 பேத்துக்கிட்ட ஹச்எஸ் ரவுடிஸ் இருந்தாங்க. கோவில்பட்டி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் உள்ள ஹச்எஸ் ரவுடிஸ் இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது சும்மா அவங்கள சத்தம் போடணுமே, அப்படி ஒரு நம்ம தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக யதார்த்தமாக போட்டு விட்டது. நம்ம அந்த குரூப் இருக்குது தெரியும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சு குரூப் விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டது. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த ரவுடிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் மக்களுக்குள்ளே வந்து அவன் வந்து அப்படி டாமினேட் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இப்போ ரவுடின்னு எடுத்துக்கோங்களேன், எந்த ரவுடியாவது தமிழ்நாட்டில் வந்து அவனால் தனியாக அலைய முடியுமா? நான் பெரிய நான் ரவுடியம்மா, நான் பெரிய சண்டியம்மா, பெரிய அப்படியே அப்பாவுக்கு அப்படிமா என்ன பண்ணுவான், அவன் எப்போவுமே தலைமுறை வாழ்க்கையே வாழ்வான். அப்படியே ஓப்பனாக அலையிற மாதிரி சொல்லுவான். அப்போ கூட சப்போர்ட் இல்லாமல் அலைய முடியாது அவனால். அப்புறம் இவன் என்ன ஆயுதம் இல்லாதவனை வெட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டான், ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டான். கடைசியில் இவனு என்ன பண்ணுவான், ஆயுதம்லாம் நிற்பான், இவனை ஒருத்தர் வெட்டிட்டு போயிடும். அதான் நடக்குது. பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பாருங்கள், எல்லா ரவுடிசத்தும் பாருங்கள். அவன் என்ன பண்ணுவான்,
ஆயுதத்தை எடுப்பான், ஆயுதத்திலே சாவான். எனக்கு இந்த மாதிரி அவன் ரவுடிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து டாமினேட் பண்ணுறது வந்து எனக்கு ஏன்னா பேசிக்காகவே அவங்களை கண்டாலே எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். அந்த ரவுடிசம் அப்படின்னாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு ரவுடிசம் பண்ணுறான் வைக்கானாலே பிடிக்காது. ரவுடிசம் பண்ணிட்டு ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், ஃபுல்லாக மிரட்டுவான். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய பண்ணியிருப்பான். இவங்க எல்லாருமே அப்படி தான். எவனாலையுமே சொல்லுங்கள், அவன் ஏரியா விட்டு ஏரியா எவனா ஒரு தனியாக பைக்கில் அலைய முடியும். அவனால் 10 பேரை கூட வச்சுப்பான். எங்கேயாவது கோர்ட்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, எங்கே போகிறது 10 பேரை கூட வச்சுப்பான். தனியாக அலைய முடியாது, தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதம் இல்லாதவனை ஃபுல்லாக வெட்டி ரவுடியாக இருப்பான். இவனும் ஒரு நாள் அதே மாதிரி ஆயுதமாக மாட்டப்போ என்ன ஆகும், அவனுக்கும் அதே தான் வந்து ஆகப்போகுது. அந்த மாதிரி எப்போதுமே ஒரு கொள்கையாக தான் வச்சுருப்பேன். நான் ஒரு சேஷன் லிமிட்டில் இருக்கேன்னா என்ன பண்ணக்கூடாது, ரவுடிஸை வந்து பண்ணுறவங்களை வந்து என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன், என்கரேஜ் பண்ண மாட்டேன். அதுமாதிரி அவன் எவ்வளோ பெரிய அப்பட்டாக்காக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணிக்க மாட்டேன். நான் அவன் ஸ்ட்ரீட் ரவுடியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஸ்ட்ரீட் ரவுடி என்ன பண்ணுறானோ அதே தான் ஜில்லா ரவுடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் ரவுடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். நான் அவனுக்கு அவனுடைய பின்புலங்கள் அது அந்த இதில் இருக்கான், அந்த இதில் இருக்கான், அதெல்லாம் வந்து எப்போதுமே நான் ஆராயிறதே கிடையாது. எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, பிடிக்கணும், அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கானா யாராக இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவேன், யோசிக்க மாட்டேன். அந்த அரெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து எப்போதுமே நான் வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அதுமாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இவன் அப்படி இப்படி நம்மளை எதுவும் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயப்படவும் நான் வந்து என்ன யோசிக்க மாட்டேன். எப்போவுமே அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டடி மைண்டில் தான் இருப்பேன். என்கரேஜும் பண்ண மாட்டேன். நான் வெளியில் கூட ஒரு போர்டு பார்த்தேன், இந்த வெளியில் உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு சிபாரிசு தேவையில்லை அப்படிங்கிறது. சரி, அது தோணுச்சு, அதெல்லாம் எழுதி போட்டேன். ஏன்னா வந்து பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட வந்து தைரியமாக வரணும். பப்ளிக் வந்து நம்மளை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு சாதாரண வந்து தப்பு பண்ணுறவன் நம்மளை கண்டு பயப்படணும், பக்கத்துலேயே வரக்கூடாது. அதான் என்னோடய கொள்கை. ஆனால் என்ன பண்ணலாம், சாதாரணமாக நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக நெருக்கமாக க்ளோஸாக இருக்கலாம். அந்த ஒரு அதாவது நம்மகிட்ட வந்து பெட்டிஷன் கொண்டு வரும்போதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும்போதோ போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயப்படக்கூடாது. இங்கே போனால் அந்த மாதிரி அப்படி நம்மக்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் முடியணும்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வரணும். நம்மக்கிட்ட வந்து ஒரு பயத்தோடையோ இல்லாட்ட முடிச்சுட்டு வரோ முடிச்சிக்க மாட்டாங்களோ ஒரு எண்ணத்தோடையோ வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எப்போதுமே வந்து அதுக்காக தான் அந்த ஒரு இது போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணிட்டா போலீஸுக்கும் பப்ளிக்கும் ஒரு ரிலேஷன் வந்து மெயின்டைன் ஆகணும். நம்ம என்ன வெளியிருந்து இங்கேருந்து வரல. பொதுவாக இப்போது நான் இல்லை, போலீஸை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து இல்லீகல் பண்ணுறோடைய ரவுடிசத்தை யாரும் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதான் மொத்தம் ஒரு வலிமை உள்ளவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, சாதாரண மக்களை வந்து மிரட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டார்கெட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். யாராக இருந்தாலும் வந்து இல்லீகல் பண்ணால் மற்றவங்க கூட எல்லாத்தையும் கூட நல்லா கேஷுவலாக தான் பழகுவேன். ஸோ இப்போ பார்க்குறவங்க ஒரு சிலர் யோசிக்கலாம். இங்கே அதுக்காக நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, அந்த இது வந்து இந்த காரணத்துக்காக எழுதி போட்டது. எப்படின்னா இங்கே உள்ள பழக்கம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பெட்டிஷன் வரதா இருந்தால் கூட 4-5 பேர் வருவாங்க, சப்போர்ட்டுக்கு ரெக்கமெண்டுக்கு. அப்படி வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்மகிட்ட வர்றதை நியாயத்தை பண்ணி கொடுக்க போகிறோம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ் தான். நம்மகிட்ட வந்து எதுவும் கிடையாது. என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து இப்போ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், உங்களுக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சேவை எங்களுக்கு சிபாரிசு தேவையில்லை அப்படிங்கிறது தான். யாராக இருந்தாலும் நான் இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், பண்ணி கொடுக்க போகிறோம். சுசீந்திரத்தில் வந்து எங்கள் இன்ஸ்பெக்டர் சார் எழுதி போட்டிருந்தார். இது நான் இப்போ ட்ரைனிங்கில் இருந்தேன். அப்போ சார் எழுதி போட்டது எனக்கு பிடிக்கும். அவர் சார் பேர் சாம்சன், எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் அவர் தான். ஸோ இது ஆக்சுவலி என்னோடய வேர்ட்ஸ் கிடையாது, அவரோட வேர்ட்ஸ். அதை பார்த்து நானும் வந்து 2-3 ஸ்டேஷனில் ஏற்கனவே எழுதி போட்டு நினச்சேன். பட் இங்கே தான் தோணிச்சு, இங்கே வந்து எழுதி போட்டேன். ஆனால் ஒரு எஸ்ஐ நினச்சி என்ன பண்ணலாம், ஸ்டேஷனை வந்து கரெக்டாக வச்சுருக்கலாம். ஸ்டேஷனில் வந்து இப்போ ஒரு 100 பேர் வந்து ஒரு தவறு பண்ணுறோன்னு வச்சுருந்தோம். 100 பேரில் கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்ம இருக்குதுன்னு என்ன பண்ணோம், ஒரு 90 பேர்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டோம் திருத்திட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருந்தாலும் போதும். மிச்சம் அடுத்து நம்ம இடத்த காலி பண்ணால் அடுத்த மட்டும் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம், வேலையை ஆரம்பிச்சோம். அது எல்லா இடத்துலையும் வந்து உள்ளது தான். ஒரு 10 பேர் 20 பேர் திருந்தாலும் சந்தோஷம். ஸோ நம்ம இருக்கிறதாண்டியும் அந்த இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ண திருந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நம்ம வேலை பார்க்குற ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு விதையை போட்டு போகிறேன். அதெல்லாம் வந்து நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன். அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய பேர் வரணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து என்ன பண்ணுறேன், நான் எந்தெந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தாலும் சரி அங்கே வந்து அந்த ஒரு பேரை வந்து நான் வந்து எல்லா இடத்தையும் உருவாக்கி வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற இப்போ அதோட ரிசல்ட் தெரியாது. இன்னும் அதே மாதிரி இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நம்மள மாதிரி என்ன பண்ணுவான், வந்து எஸ்ஐயாவோ கான்ஸ்டபிளாக வந்து கண்டிப்பாக நிற்பான். இப்படி ஒரு 50 பேர். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் அப்படி தான். நான் இப்போ ஒரு இடத்துல ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கே போனாலும் வந்து பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அடுத்து நானும் எஸ்ஐ ஆக போகிறேன் சார், நானும் போலீஸ் ஆக போகிறேன், நானும் டிஎஸ்பி ஆக போகிறேன் அப்படி தான் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் உருவாக்குறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு அகாடமி வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், கான்ஸ்டபிளுக்கும் ஒன்லி கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான், யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும் வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஆகிருக்காங்க. லாஸ்ட் பேட்சில் எஸ்ஐ வந்து என் பாட்டில் வந்து 153 பேர்கிட்ட வந்திருக்காங்க. நிறைய கான்ஸ்டபிள்ஸ்லாம் நிறைய வந்து இது பண்ணிட்டுருக்கேன். இன்னும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர்த்த என்னோட எண்ணம் அப்படி தான். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து என்கிட்டருந்து நிறைய போலீஸோ எஸ்ஐஸோ வந்துகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக 1 வருஷம் வர பேட்சில் வந்து ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பாங்க.